அந்த அழகான சிரிச்ச முகத்தை எல்லாருமே பார்த்து ரசிப்பாங்க. எப்பவுமே அவர் பின்னாடிதான் நிப்பாங்க. அப்புறம் அவரை என்ன சொல்லி கூப்பிடுவாங்கன்னா அது ஜட்ஜ். கரெக்டா சொன்ன ஜட்ஜ் தான். ஜட்ஜோ கிஜோ என்னவோ. அதுக்கப்புறம் அவர் நோயில படுத்தாரு. அப்புறம் உங்க அப்பா ஜேசன் லேனர் அது ஏதோ குளோரின்னு சொல்லுவாங்களே, என்னது? க்ளோவே. நான் என்ன சொன்னேன்? நீங்க குளோரின்னு சொன்னீங்க. அவ பேரு க்ளோவே. ஓ, அந்த பேரு என் வாயிலேயே நுழையல. அதுக்கப்புறம் உறுதிமொழி எடுத்துக்குவாங்க. மணமக்களை எல்லாரும் வாழ்த்துவாங்க. இந்த மாதிரி அந்த கல்யாணம் சிறப்பா முடிஞ்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஜெனி, உங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிருக்கிற பொண்ணுக்கு உன்னை விட 2 வயசு அதிகம் இல்லையா? பில் கொடுங்க. சரி, ஓகேமா, நான் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆச்சு. அதுவும் இல்லாம எனக்கு நிறைய வேலை இருக்கு. எனக்கு உன் நிலைமை புரியுது. நான் உன்னை அப்புறம் பாக்குறேன். நடந்ததெல்லாம் மறந்துரு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஒழுங்கா வீட்டுக்கு போங்க. அவர் கவர்னரா இருந்ததுல இருந்து நான் தான் செக்ரட்டரியா இருக்கேன். அவரோட தான் இந்த ஊருக்கே வந்தேன். அவரோட எதிர்காலம் முக்கியங்கிறதுனால அவருக்கு எல்லா உதவியும் செஞ்சேன். அவரை முழுமையா நம்பினேன். அவரோடையே வாழ்ந்தேன். அப்புறம் என்னாச்சு? அதுக்கு மேல என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். ஆமா, எங்களுக்குள்ள கள்ள தொடர்பு இருந்தது. அதான் உண்மை. இது வெளியே தெரியறதுக்கு முன்னாடி ராஜினாமா பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த அரசாங்கம் என்ன செக்ரட்டரி பதவியில இருந்து நீக்கிடுச்சு. எனக்கும் வேற வழி தெரியல. அதான் நானும் வெளியே வந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறமா அவர் திருந்தவே இல்லை. உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருந்தாலும் அவர் தப்பிச்சிடுவாரு. அவர் ஆபீஸ்ல அவருக்குன்னு ஒரு தனி போன் லைன் இருந்தது. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. ஒரு தடவை நான் போன் எடுத்து பேசினேன். ஆனா எந்த பதிலும் இல்ல. போன் அடிச்சாலே அவர் கதவை சாத்திடுவாரு. தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். அவங்க பேரு என்னன்னு தெரியுமா? அத மட்டும் கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். யாரு என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் பேரை சொன்னா அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை. சோ உங்களுக்கு தெரியும்? ஆமா, நிச்சயமா தெரியும். பேரை சொல்லலன்னா விட மாட்டீங்களே. எல்லி. எல்லி. வேற ஏதாவது? என்னை விட பிரசிடென்ட்டுக்கு நல்லா தெரியும். அந்த பொண்ணை பத்தி செக்ரட்டரியோட பேசிட்டு இருந்தாரு. இங்க யாருமே சரியில்லை. அதான் உண்மை. ஹாய், எப்படி இருக்க பாப்பா? உங்களுக்கு என்ன வேணும்? உங்க அம்மா பார்க்க தான் நாங்க இங்க வந்தோம். அவங்க இருக்காங்களா? இல்ல, அவங்க இங்க இல்ல. எனக்கு போட்னா ரொம்ப பிடிக்கும். எங்கேயாவது டூருக்கு போறீங்களா? ஆமா. லக்கேஜஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப நாள் எங்கேயோ டூருக்கு போறீங்க போல இருக்கு. சரி, ஓகே, எங்க போறீங்க? வீட்டுக்குள்ள போறா. கொஞ்சம் கேமரா ஆஃப் பண்றீங்களா? லிலி, உள்ள போ. ஓ, உன் பேர் லில்லியா? லிலி, போ, உள்ள போ. எங்களுக்காக நீங்க கொஞ்ச நேரம் ஒதுக்குனீங்கன்னா என்ன தெரிஞ்சுப்பீங்க? நீங்க ஏன் வேலையை விட்டீங்கன்னு தெரிஞ்சுக்குவோம். என் ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அதனால தான் நான் வேலையை ரிசைன் பண்ண. இது எல்லாருக்கும் தெரியும். சரி, உங்களுக்கு எல்லைய பத்தி ஏதாவது தெரியுமா? கேமரா ஆஃப் பண்ணுங்க. என்கிட்ட பேசணும்னா கேமரா ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ண. எங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. எங்களுக்கு உங்களோட அந்த சீக்ரெட் போன் லைனை பத்தி தெரியும். பிரசிடென்ட் கிட்ட பேசினதை பத்தி தெரியும். ஆனா செக்ரட்டரி ஆஃப் த ட்ரெஷரி டோட்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சு அதுக்காக தன்னோட வேலையை கூட அவரு ரிசைன் பண்ணிட்டு போனாரு. அது என்ன விஷயம்னு மட்டும் எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். அது என்னன்னு சொல்ல முடியுமா? அந்த ரகசியத்தை உடைக்க பாக்குறீங்களா?
எங்களோட வேலையே அதுதானே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய கதை. நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயம் நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய கதை கிடையாது. பட் நடக்க போறதை யாராலையும் மாற்ற முடியாது. இங்க பாருங்க, நீங்க ஒரு ரிப்போர்ட்டர்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு மனுஷியை யோசிச்சு பாருங்க. ரைட்? நான் என் ஃபேமிலியோட இருக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ. செக்ரட்டரி ஆஃப் த ட்ரெஷரி ரிட்டர்ன் ஹவுஸ் எல்லிங்கிற ஒருத்தவங்களுக்காக தன்னோட வேலையே ரிசைன் பண்ணிருக்காரு. பெரிய கதைன்னு சொல்றாரு. அது என்னவா இருக்கும்? அதோட பிரசிடென்ட். ஓகே 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 பிரசிடென்ட்டும் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்காரு. அவருக்கும் எல்லிய பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. இவங்க 3 பேருக்குள்ள ஏதோ இருக்கு. அது என்ன விஷயம்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். Oh my God. இவங்க யாரு? சரி பொறுமையா இருங்க. என்ன ஆக போதோ? Oh my God. FBI கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க மேடம். என்ன எதுக்காக இப்போ? கார்ல போய் உட்காருங்க. நீ அந்த காரை எடுத்துட்டு வா. போலாம். இந்த பக்கம் போங்க. என் பேர் மோர்கன். MSMB6க்கு 6 மணிக்கு வரேன்னு சொல்லிருக்கேன். நான் கரெக்டா அந்த டைமுக்கு போய் ஆகணும். அந்த ப்ராஜெக்ட பத்தி மக்களுக்கு தெரியாது. சீக்கிரட்டாவே இருக்கட்டும். எதுக்காக இப்ப இவ்வளவு பாதுகாப்புன்னு எனக்கு தெரியல. மிஸ் லேர்னர், நான் டாம் பெக். உங்களுக்கு சில தகவல்கள் கிடைச்சதா கேள்விப்பட்டேன். தேசிய பாதுகாப்பு ரகசியங்கள் பத்திரிகையில வந்தா நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் மிஸ் லேர்னர் நினைக்கிறாங்க. மிஸ்டர் பிரசிடென்ட், இந்த விஷயத்தை விட்டு கொடுத்து என்னோட எதிர்காலத்தை வீணாக்கிக்க நான் விரும்பல. ELAங்கிறத பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? நிச்சயமா இந்த ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். பாத்தியா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பொதுமக்கள் கிட்ட நாம போட்ட பட்ஜெட்டை பத்தி சொல்ல வேண்டிய நேரம்